ஏயா அம்மாவாசை முதலாளி, ஆபீஸுக்கு போறவன் தான் சூட்கேஸோட போறான். சவர தொழில் பண்ற உனக்குமா சூட்கேஸ்? நீங்க ஒண்ணுங்க சோன் பப்படி விக்கிறவங்க கூட தான் சூட்கேஸ் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, நான் யாரு இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். சாராய சக்கரவர்த்தி விஸ்கி மன்ன விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் நான் பார்பர். அப்படியா? அப்படியேதான் முதலாளி. ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க. 4 சங்கத்துக்கு தலைவர், பேட்டைக்கு பிஸ்தா. நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. ஆமா, அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற? உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியாவுல கண்டவன் கத்தி வச்சான்னா களை கொத்தி எடுத்துருவான். அதனாலதான் நானே வைக்கிறேன். காத்தவராயா? அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சாமியே சொன்னையா, காத்தவராயன் அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். காய்ச்சறது சாராயம், கும்பிடுறது காத்தவராயன் சாமி. வா முதலாளி, நீங்க பெரிய ஆளுங்கோ. என்னையா பண்றது? அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்போ கும்பிட்டு வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். ஆஹா, ஓஹோ, என்ன என்ன சுகம். இப்ப எப்படி டாடி? இருப்பா, எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அட, நீங்க எடுக்கிற டாடி சொல்லல, நான் எங்க டாடியை கூப்பிட்டேன். நீ சொல்லுப்பா. நமக்கு பெரிய அவமானம். முதலாளி, நீங்க எதிர்பார்க்கிறது வருமானங்கோ, எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ. அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ. இப்ப ரொம்ப அடுக்குமொழி முக்கியங்க. நீ சொல்ற. நம்ம சாராய கடையை போட்டோ எடுத்து நேர்மை பத்திரிகையில போட்டிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இடையில சாராய கடையா அப்படின்னு கேள்விக்குறி வேற போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கு சொந்தக்காரன் நீங்க தான் எழுதி உடனடியா அரசாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கான் அந்த பேப்பர்கார சத்தியம். இப்ப என்னடா பண்றது? ரொம்ப சிம்பிள். ஓட தெரிஞ்சவன் காலை வெட்டணும், எழுத தெரிஞ்சவன் கைய வெட்டணும். வெரி குட் சங்கர். உங்க அப்பனுக்கு முடிய மட்டும் தான் வெட்ட தெரியுது, உனக்கு கைய வெட்ட தெரியுது, காலை வெட்ட தெரியுது. அட, இவன் பிறந்ததே கசாப் கடைலிங்கோ. மாரியா, கசாப்பு கடை, கத்திரிக்காய் கடை. ராஜா, எனக்கு தூக்கம் வருது. உனக்கு வரலையா? எனக்கும் தான் வருது. இங்கே படுத்துங்கடா. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு பாத்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதை பாக்குறான்? சம்திங் ராங். ஏம்மா, நாங்க என்ன நைட் வாட்ச்மேன் வேலையா பாத்துக்கிட்டு இருக்கோம்? சம்பந்தமே இல்லாத நேரத்தில் டீயை கொண்டு நிட்ட உள்ள போமா. ஐயா ராஜா, உங்க வீட்டுக்கு போன் பண்ணி அப்பா தூங்கியாச்சான்னு ஒரு வார்த்தை கேளப்பா. ஹலோ. என்ன ராங் நம்பரா? ராங் மெம்பர். அப்பா பேசுறாரு. அப்பா பேசுறாரா? அவர் எங்க அங்க வந்தாரு? இப்ப என்னடா பண்றது? பாத்துக்கிட்டு வேடிக்கை. ஹலோ, கொஞ்சம் விஜய கூப்பிடுறீங்களா அங்கிள்? கூப்பிடுறேம்மா. ஏமா, நீ ராஜகுமார் தானே பேசுற? இல்லீங்க, குச்சலகுமாரி. குசலகுமாரியா? அடடே, உன்னதான் எனக்கு நல்லா தெரியுமேம்மா. ஆமா, அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அம்மாவா? சௌக்கியமா இருக்காங்க. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் மாவாவது. உங்க அம்மாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கம். அது வேற மாதிரி. ஆனா ஒண்ணு குசலி, உங்க அம்மாவுக்கு எனக்கும் பழக்கம் உண்டுங்கறத உங்க அப்பாட்ட சொல்லிடாத. உங்க குடும்ப வாழ்க்கையில புயலே வீசும். இரு இரு, விஜய் கூப்பிடுறேன். விஜய், என்ன இது? விஜய் வாமா, உன் ஃப்ரெண்ட் போன்ல இருக்கா? ஹலோ. ஏய், நான் தான் ராஜா பேசுறேன். அண்ணாவா? அப்பா குசலகுமாரின்னு சொன்னாரே. குசல குமாரியும் இல்ல, குசல கிழவியும் இல்ல. ஆமா, உனக்கு குசல குமாரின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காளா? ஓ, இருக்காளே. அப்பாதான் முதல்ல அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. ஆமா, என்ன கேக்குற? அவங்க அம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் பழக்கம் இருக்கான். அதான் ராங் கரெக்ஷன். இருக்கலாம்னா, சின்ன வயசுல அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரு ரொம்ப ரொமான்டிக்கா இருந்திருக்காரு. இதெல்லாம் உன்கிட்ட வர சொல்லாரா? அசிங்கம் அசிங்கம். ஏய், இதெல்லாம் போய் அம்மா கிட்ட நீ சொல்லிடாத. அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆமா, அப்பா தூங்க போயிட்டாரா? என்கிட்ட போனை கொடுத்துட்டு அப்பவே மாடிக்கு தூங்க போயிட்டாரே. திரும்பி வரமாட்டார்ல? நிச்சயமா வரமாட்டாரு. அண்ணா, அம்மா உனக்காக சிக்கன் சூப்பு, சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்தேன்னா சூடா சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி இப்பவே வரேன். வாடா உங்க அப்பா மவன. சிக்கன் பிரியாணியா சாப்பிட வர? சாப்பிட வைக்கிறேன். பாவம் என் புள்ள.
என்னங்க நீங்க அவங்க கிட்ட போய் விளையாடிட்டு? பின்ன என்ன, என் வயசு என்ன, சர்வீஸ் என்ன, என்கிட்டயே குசலகுமாரின் குரலை மாத்தி பேசுறான். அட சொல்றதான் சொல்றான், ஒரு ஹேமா ஒரு பாமான்னு மாடன் பேரா சொல்லக்கூடாது. கண்ட்ரி ஃபாலோ குசலகுமாரியா. நான் கத்து கொடுத்த வித்தியை எங்கிட்டயே காட்டுறான். வரட்டும் ராஸ்கல், வாங்க கீழே போய் அவனை வரவேற்கலாம். அம்மா, உன் மகன் ரொம்ப பசியோட வந்திருக்கான். சிக்கன் பிரியாணி ஒரு வெட்டு வெட்ட போறான், ரெடி பண்ணு. முதல்ல சுத்தமா கைய கழுவிட்டு வா, அப்புறமா சாப்பிடலாம்டா ராஜா. சரிம்மா. என்னம்மா வாய் அசையாம இருக்கு, குரல் மட்டும் கேக்குது, அதுவும் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் மாதிரி. எங்கேந்தோ வருது, எங்கேந்து வருது? இங்க இருந்து தான்டா. எங்கேந்து? இங்க. அப்பா அப்பா, நீங்க இன்னும் தூங்கலையா? உனக்கு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண இல்லையா, அதனால எனக்கு தூக்கமே வரல. போன்ல நீங்க தான் சிக்கன் பிரியாணி பண்ணீங்களா? நீங்க தான் பேசுனீங்களா? கண்டுபிடிக்க முடியலப்பா, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. குசலகுமாரியும் ரொம்ப பிரமாதமா பேசினா. குசலகுமாரோட அம்மாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கம், அது வேற டைப். யாரோ குறுக்க வயரை போட்டிருக்கானுங்க. பாடிஸ் அண்ட் பனியன்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது பிரபல டாக்டர், கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற பல பட்டங்களை விரைவில் பெற இருக்கும் நமது தேனாம்பேட்டை தேவானந்த் அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். நாதஸ்வரம். ஏங்கா, நாதஸ்வரம் இவ்வளவு பெருசா இருக்க, வாய் வலிக்காது? அத பத்தி நீ ஏன்டி கவலைப்படுற? வாசிக்கிற அவரு இல்ல கவலைப்படணும். என்னக்கா கீழே விழுந்துட்டாரு? அரங்கத்துக்கு வணக்கம் சொல்றாரு. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எதுல விட்டேன்? தாய்மார்கள் விட்டேன். அண்ணே ஆரம்பிங்க. எனக்கு முன்னால் பேசிய 114வது வட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே, எனக்கு பின்னால் அண்ணே கச்சேரி மேடம் இது. தம்பி அடிக்கடி அரசியல் மேடைக்கு போறாரா, அந்த ஞாபகம் வந்துருச்சு. இசை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. மணி, நாசுரத்தை தூக்கி கொடு. முதல்ல மணியை தூக்கி விடுங்க ஐயா. மெல்ல. என்னய்யா, நான் வெளியூர்ல நாதஸ்வரம் வாச்சா அடிக்கத்தான் சொல்லுவானுங்க, இங்க கொல்லவே சொல்றானுங்க. இதுக்கு தான் உள்ளூர்ல நாதஸ்வரமே வாசிக்க கூடாதுங்கிறது. அண்ணே உங்களை சொல்லலண்ணே, பாம்ப. பாம்பா? எங்க எங்க? நாதஸ்வரத்துல. அண்ணே அது நம்மள ஒண்ணு கடிக்கல, அதுவா போயிருக்கு. அது நம்மள தான் கடிச்சு பாக்கட்டுமே, அது செத்து போகும். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? கொஞ்சம் எந்திரிக்க முடியாது, முழுசா தான் எந்திரிக்க முடியும். நீங்க நல்லா வாசிக்கிறது மட்டும் இல்ல, நல்லா பேசவும் செய்றீங்க. ஆமா, நீங்க யாரு? என் பேரு சாந்தா, நான் நல்லா தவுள் வாசிப்பேன். இவ என் தங்கச்சி காந்தா. ஒத்து வாசிப்பாளா? இது வரைக்கும் எதுவும் வாசிச்சது இல்ல,
உங்க நாதஸ்வரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்துட்டீங்களா? வாசிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் உங்க பரம ரசிகை. இன்னில இருந்து நானும் உங்க ரசிகை. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா கோழி அறுப்பேன். எனக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும். கலெக்டரின் சர்வாதிகாரம், கலெக்டரின் சர்வாதிகாரம். அண்ணன் அமாவாசை சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. காலையில நாஸ்தா தூங்கல. அந்த கூட்டத்தோட தலைவன் மட்டும் உள்ள வர சொல்லுங்க. எஸ் சார். கலெக்டரின் சர்வாதிகாரம். கலெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? உள்ள வர்றீங்களா? பாத்தீங்களா, நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே கலெக்டருக்கு ஜன்னி வந்துருச்சு. உள்ள போய் மருந்து கொடுத்துட்டு வர்றேன். யாரையா நீ? அங்க என்ன கலாட்டா? என் பேரு அமாவாசை. இந்த பேட்டுக்கே லீடர். இந்த விஸ்வநாத ஆட்டுல உள்ள வச்சிருக்கீங்களா, அவங்கள உடனே விடுதலை பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட்டா? இங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட்டா? அவங்கள பிடிக்க சொன்னது நீங்க, அதனால தான் இங்க வந்திருக்கோம். என்னது? நான் பிடிக்க சொன்னேனா? யார் அவங்க? பிரஸ்ல பேப்பர் வாங்க வந்தவங்க. பிரஸ்ல பேப்பர்? ஓஹோ, நீதான் அவங்க லீடரா? லீடர் மட்டும் இல்ல, நம்ம பேட்டைக்கே நான் தான் தலைவர். அது மட்டும் இல்ல, ரீசாத்தா அதாவது ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்க தலைவர், சாசாத்தா அதாவது சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர், சேசாத்தா அதாவது செருப்பு தொழிலாளர்கள் சங்க தலைவர். நீ செருப்பு தைக்கிறவங்க சங்க தலைவர். நான் உன்ன மாதிரி வாய்கழியே பேசுறவங்க வாயை தைக்கிற கலெக்டர். இத பாருப்பா, அது மட்டும் இல்ல, நான் ஒரு பாவுகா பல்ல உடைக்கிற கலெக்டர். நான் ஒரு காவுகா அதாவது கால உடைக்கிற கலெக்டர். அது மட்டும் இல்ல, கானோகா அதாவது கண்ணு நோன்ற கலெக்டர். ஏன்பா வீட்ல கையை காலு கண்ணு மூக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஏன், எதுக்கு? ஒருவேளை உன் கையை காலை உடைச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வந்தா வச்சு தைக்கலாமே. இத பாருப்பா, ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பதவியில இருக்கேன். நீ சொல்லபடி நான் கேட்கறதுக்காக இல்ல. இன்னொரு தடவை உன்னை கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன், கூவம் தெரியுமா? கூவம் நான் தடிக்கேன். அதுல உன் கையை காலை உடைச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன். இல்ல போயிட்டு வர்றேன்னு. டேய், ஒண்ணு வெட்டிட்டு அழு, இல்ல அழுதுட்டு வெட்டி தொலை. முதலாளி, நான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சுலபமா சாகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. தண்டவாளத்துல கழுத்தவை டொப்புன்னு உயிர் போயிடும், காரியம் முடிஞ்சிடும். அடுத்தவன் சாகிறதுனா 1000 ஐடியா கொடுப்பீங்களே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஏ அமாவாசை, உனக்கு என்னடா கஷ்டம்? என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துறேன்னு ஒப்புதலுக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களே. இப்போ உனக்கு என்னடா வந்துருச்சு? உங்களை ஆதரிச்சு அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னால கலாட்டா பண்ணுன்னா கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்ன அவமானப்படுத்திட்டா அந்த கலெக்டர். உன்னை வெறும் கழுத்தை பிடிச்சு தாண்டா தள்ளினா, என் சாராய கடை கல்லாவையே மூடிட்டான்டா. மண்டக்காடு மாறி ஆத்தா மனசு வச்சாதான் நம்ம கஷ்டம் தீரும். இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும். ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவும் செத்து போட்டான். எதுக்கு கண்ட கசமார முடிச்ச பசங்களை எல்லாம் நம்பிட்டு பேசாம நீங்களே எம்எல்ஏவுக்கு நின்னுடுங்க. அறிவு கெட்டவனே, அது ரிசர்வ் தொகுதி, தாழ்த்தப்பட்டவங்க தான் நிக்கணும். ஓ, நீங்க ஒஸ்தப்பட்டவங்களோ? இப்ப என்னங்க பண்றது? ஆஹா, மடப்புறத்து மாரியாத்தா இருக்கும்போது எனக்கு ஐடியா வராமலா போயிடும். யோ, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா நீதான் நிக்க போற. நானா? அம்மாவாசை, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் யார் இருக்கிறாங்க? நீ ஒரு நாய் மாதிரி, நன்றி உள்ள நாய் மாதிரின்னு சொல்ல வந்த. நீதாயா இந்த தொகுதிக்கு அடுத்த எம்எல்ஏ? சாந்தா, காந்தா, காந்தா, சாந்தா, நீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். ஆமா, உங்க நாதஸ்வரம் எங்க? பின்னால வருது. எப்போ முன்னால தானே இருக்கும். வாசிக்கும் போதுதான் முன்னால வச்சிருப்பேன், மத்த நேரமெல்லாம் பின்னாலதான் வச்சிருப்பேன். என்னங்க இது? விரல வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. வாசிக்கும் போது விரலத்தானே யூஸ் பண்றேன். என்னது இது? தூக்கி வாசிக்கிறேன். இது மாதிரி நீளத்தை நீங்க பாத்துருக்கவே முடியாது. வருது பாருங்க. மெல்ல மெல்ல.
நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் உங்களுக்காக 6 மாச கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. எனக்காக 6 மாச கச்சேரி கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வாயில தான். எங்க அந்த கோயில் கச்சேரியை தவிர வேற எதுவுமே நடக்கலையே. என்னங்க அது ஒண்ணு இல்ல, நான் வாசிக்கிறதுல மட்டும் மண்ணை இல்ல, அறிவிலையும் மண்ணைன்னு சொல்றான். அது சரி, இந்த மெடல் எல்லாம் யார் போட்டது? உகண்டா நாட்டு ராணி போட்டது. ராஜா என்ன போட்டாரு? உத்தரவு போட்டாரு. என்ன உத்தரவு? இந்த நாட்டை விட்டே வெளியே போண்டு உத்தரவு. ஏன்? என் நாதசுர வாசிப்பை கேட்டுவிட்டு ராணி மயங்கி பொட்டி வடிக்கூட என் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் நாதசுரத்தினால ராஜா ராணி குடும்பத்துல குழப்பம் வந்துருச்சு. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? பசிக்குது. கோழி ரெடியா? ஏய், கோழி என்னது? குஞ்சு. கோழிக்கு எதிரா குஞ்சு. முட்டையாவது கிடைக்குமா? சட்டையை கலட்டிட்டு உத்தராட்ச கொட்டையோட அனுப்பிச்சிருவேன். போ வெளியே. ஏங்க இதை எப்படி வாசிக்கிறீங்க? ஏணி வச்சு அதுல வாயை வச்சு வாசிக்கிறேன். எல்லாரும் மாதிரி தூக்கித்தான். சாந்தா, ஏங்க என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை மட்டுமா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பின்னால இருக்குதே அதுவும் தான் பிடிச்சிருக்கு. ஓ, நாதசுரமா? ஆமா. ஐயா, நீங்க வாசிக்கிறத கேட்கணும் போல இருக்கு. இப்ப வாசிக்க முடியாதே. ஏன்? 3ல இருந்து 5 ராகுகாலம், 5ல இருந்து 7 யமகண்டம், 7ல இருந்து அமிர்த யோகம். அப்ப வாசிச்சு உன்னை தூங்க வச்சிடுறேன். அப்ப நானு? நீ தூங்கு, வாசிச்சு எழுப்பிடுறேன். ஐயோ, டயர்டா இருக்கு. பெட்ரூம் எங்க இருக்கு? என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. ஐயோ, பாத்ரூம் எங்க இருக்கு?